பிளானட்ஸ் பொசிஷன் வச்சு பார்க்கும்போது தங்க நகைக்கான காரக கிரகங்கள்னு இருக்குங்க. ஸோ தங்கம் விலை முழுமையாக நிர்ணயிக்கிறது உலக நிகழ்வுகள் மற்றவர்களால் சொல்லப்பட்டாலும் கிரகங்கள் மட்டுமே காரணம். ஒரு விஷயம் நடக்கணும், அது நீங்க ட்ரம்ப் இல்ல வேற யார் இருந்தாலும் அது நடக்கும். இல்ல ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி வரி விதிக்கல மற்ற நாடுகள் மேல அப்படின்னாலும் அந்த விஷயம் நடக்கும். இந்த வருடம் 2026 தங்கம் வந்து ஒரு பீக்குக்கு போயிட்டு திரும்ப ஃபால் ஆகுங்க. 2028 29 இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நெக்ஸ்ட் லெவல் போகும் தங்கம். ஓகேங்களா? நீங்க அடுத்து இப்போ வந்து எல்லாரும் சொல்லிட்டு 2 வருஷத்துல 2 லட்சம் ஆயிரம் 3 லட்சம் ஆயிரம் அப்படிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நடக்கவே நடக்காது. நான் என்ன எழுதி கொடுக்குறேன். எப்போ பங்கு சந்தைக்குள்ள தங்கம் வந்துச்சோ அப்பவே குரு தான் தங்கத்துக்கான முக்கியமான கிரகம். இப்போ எப்படி வைரத்தை வந்து நார்மல் பீப்புள்ஸ் பெருசா வாங்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு தங்கமும் போகக்கூடிய நிலைமையில் தான் இருக்கு. நீங்க தங்கத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணினா 6 இயர்ஸ் ஒன்ஸ் டபுள் ஆகும். இப்போ இந்த வருஷம் நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு முதலீடு பண்ணீங்கன்னா இன்னும் 6 இயர்ஸ் கழிச்சு அது 2 லட்சம் ரூபாய் கண்டிப்பா ஆகும். இல்ல பரிகாரங்கள் பண்றதால நம்ம வந்து உலகியல் விஷயங்களை பெருசா கட்டுப்படுத்த முடியாது. ஓரளவுக்கு தான் உலக பொருளாதாரத்தை நீங்க பரிகாரத்தால் சரி பண்ண முடியாது. ஒருத்தர் வேலைக்கு போறாரு, இல்ல ஏதோ தொழில் தொடங்குறாரு, அவர் வந்து நான் கோடீஸ்வரர் ஆகணும்ன்ற ஒரு எய்ம் வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இன்னும் 6 வருஷத்துல கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு அவர் எய்ம் வச்சாருன்னா தொழில நடக்குமானா நடக்காது. டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர், வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணிவண்ணன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கங்க. தங்கம் வந்து ரொம்ப அதிகமான வெளியேற்றம் இருக்கு. ஸோ ஒரு பக்கம் ட்ரம்பால வெளியேற்றம் அப்படின்னு சொல்லப்படுது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கம் பதுக்கல் அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து ராசி நட்சத்திரம் அதெல்லாம் அதை பற்றியும் சொல்றாங்க. உண்மை எதனால இந்த வெளியேற்றம்? சார் ஆக்சுவலி வந்து நான் ஒரு ஜோதிடர். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து ஜோதிடமாக தான் பார்க்க முடியும். ரெண்டாவது, உலகத்தில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு எந்த காரணங்கள் வேணும்னா இருக்கலாம். ஆனால் இந்த பிளானட்னால, இந்த பிளானட்டோட மூவ்மெண்ட்னால நமக்கு இந்த விஷயங்கள் நடக்குது, அதை எடுக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. கரெக்டாக இல்லைங்களா? ஸோ ஒரு விஷயம் நடக்கணும், அது நீங்கள் ட்ரம்ப் இல்லை வேற யார் இருந்தாலும் அது நடக்கும். இல்லை ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி வரி விதிக்கல மற்ற நாடுகள் மேலே அப்படின்னாலும் அந்த விஷயம் நடக்கும். இல்லை போர் தொடுக்கல அப்படின்னாலும் அந்த விஷயம் நடக்கும். நம்ம வந்து நார்மலாக ஒரு மனிதன் வந்து உலகத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கான காரண காரியங்களை மட்டும்தான் ஆய்வு செய்வாங்க. அதுதான் நம்ம பங்குச்சந்தை நிபுணர்கள் மற்ற எல்லாருமே இந்த தங்க நகை விற்பனையாளர்கள் சொல்றது என்னன்னா ட்ரம்பால தான் இப்ப இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. ஆனா பிளானட்ஸ் பொசிஷன் வச்சு பார்க்கும்போது தங்க நகைக்கான காரக கிரகங்கள்னு இருக்குங்க. அது என்னன்னா சூரியன், செவ்வாய், குரு, இல்ல பங்கு வர்த்தகத்துக்கான காரக கிரகம் அப்படின்னு ஷேர் மார்க்கெட் அந்த விஷயத்துக்கான காரக கிரகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து புதன். சோ இந்த பிளானட்டுடைய மூவ்மெண்ட்டை வச்சு மட்டும் தான் நம்ம தங்கத்துடைய விலையை வந்து கரெக்டா சொல்ல முடியும். இப்ப இந்த மாசத்துல தங்கம் விலை ஏறும், இந்த மாசத்துல தங்க விலை குறையும் அப்படின்ற அளவுக்கு துல்லியமா சொல்ல முடியும். நான் என்னோட ரிசர்ச் வந்து 2023 டிசம்பர் மாசம் இருந்து இப்போ வந்து ஒன்லி 44,000 இருந்து நினைக்கிறேன். அந்த டைம்ல இருந்து இன்னைக்கு விலையேற்றம் வரைக்கும் எப்போ இறங்குச்சு, ஏன்னா ஒரு 2 மந்த்ஸ் அக்டோபர் மாசம் பாத்தீங்கன்னா தங்கம் வந்து விலை இறங்குச்சு. அதுக்கப்புறம் திரும்ப டிசம்பருக்கு அப்புறம் ஏறிடும் அப்படின்னு இப்ப டிசம்பருக்கு அப்புறம் ஏறி மேல போயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கு. ஸோ தங்கம் விலை முழுமையாக நிர்ணயிக்கிறது உலக நிகழ்வுகள் மற்றவர்களால் சொல்லப்பட்டாலும் கிரகங்கள் மட்டுமே காரணம். இந்த கிரகங்களோட மூவ்மெண்ட்ஸ் மட்டும் தான் தங்கம் விலை ஏறத்துக்கு முக்கியமான காரணம். உலக நிகழ்வுகள் நம்ம 1000 சொன்னால் ஓகேனா, ஜோதிடத்தை மட்டும் தான் சொல்ல முடியும் இல்லைங்களா? சோ அப்படி பார்க்கும்போது தங்கம் இப்போ பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் தான் தங்கத்துடைய உயர்வு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதே வந்து லாஸ்ட் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட் இருக்கு இல்லையா, அந்த பீரியட்ல தங்கம் வந்து உயர ஆரம்பிச்சது. திரும்ப அதுக்கு முன்னாடி எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 2014-15 இந்த பீரியட்ல தங்கம் வந்து உயர ஆரம்பிச்சது. சோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்றது வச்சு பார்க்கும் பொழுது இந்த வருடம் 2026 தங்கம் வந்து ஒரு பீக்குக்கு போயிட்டு திரும்ப ஃபால் ஆகுங்க. திரும்ப ஃபால் ஆகுது ஒரு 10 to 20% வரும். அதிகபட்சம் ஒரு உங்களுக்கு 1.5 lakhs வரைக்கும் போகுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு உங்களுக்கு வந்து 10 to 20% வந்து ஃபால் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகும். சார் இப்போ கான்ஸ்டன்ட் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அடித்தட்டு மக்களும் நடுத்தர மக்களுமே வந்து தங்கம்ன்ற ஒரு விஷயத்துக்கு கிட்ட கூட போக முடியாத சூழ்நிலை வந்து இருக்கு. ஸோ மேல்தட்டு மக்களும் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களும் வந்து தங்கத்துக்கு கிட்ட போறதுக்கு யோசிக்கிறாங்க, மாற்றா வந்து இது பண்றாங்க. ஸோ இந்த விலை ஏற்றம் நீங்க வந்து ஜாதக ரீதியா பிளானட்ஸ் அப்படின்னா நீங்க சொன்னாலும் கூட, ஆனா காலங்காலமா சொல்லப்பட்டது பதுக்கல் மற்ற விஷயங்களை தான் சொல்றாங்க. நீங்க எப்படி ஏன் வந்து பர்டிகுலரா இந்த பிளானட்ஸால தான் வந்து ஏறுது, எந்த ஆதாரத்தின்படி நீங்க சொல்றீங்க? அதான் சார், நான் சொன்ன இல்லையா 4 பிளானட்ஸ்
இப்போ வந்து குரு வந்து உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்குங்க. இப்போ உச்சத்தை நோக்கி குரு போறதுனால தான் தங்கம் விலை உச்சமாகுது. ஸோ உச்சம் முடிஞ்ச உடனே தங்கம் வந்து திரும்ப ஃபால் ஆக ஆரம்பிச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2028-29 இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நெக்ஸ்ட் லெவல் போகும் தங்கம். ஓகேங்களா? நீங்க அடுத்து இப்போ வந்து எல்லாரும் சொல்லிட்டு இன்னும் 2 வருஷத்துல 2 லட்சம் ஆயிரம் 3 லட்சம் ஆயிரம் அப்படிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நடக்கவே நடக்காது. நான் என்ன எழுதி கொடுக்குறேன். ஓகேங்களா? தங்கம் விலை வந்து இப்போ 2026ல என்ன பீக் ரேட், ஒரு அடுத்து ஒரு 5 இயர்ஸ்க்கான பீக் ரேட் வந்து 2026ங்க. ஓகேங்களா? அடுத்து 2028, 29, 30 இந்த 3 இயர்ஸ்க்குள்ள அடுத்த லெவல் போகும். இப்போ 1.5 lakhs இருக்குது அப்படின்னா 2000 ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1.5 lakhs இப்போ இருக்குது அப்படின்னா ஒரு ஃபால் ஆச்சுன்னா ஒரு 130ல வந்து நிக்குங்க. ஓகேங்களா? திரும்ப அந்த 150, 160, 170 அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு அந்த 28, 29, 30க்குள்ள நடக்கும். அடுத்த ரைஸ் வந்து 32, 33ல. ஓகேங்களா? அப்ப வந்து இன்னைக்கு 1.5 லட்சம் இருக்குதுன்னா 32, 33ல 3 lakhs வரும் தங்கத்துடைய விலை. இல்ல நீங்க சொல்ற விஷயங்கள் நம்பக்கூடியதா அளவுக்கு பிளஸ் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு வந்து இந்த இருக்கு. இந்த விஷயங்கள் நீங்க சொல்லும்போது இப்பயே 1.25 லட்சம் கிட்ட இருக்கு தங்க விலை. இப்ப யாரும் போகும்போது நீங்க 28, 23, 30, 32 காலகட்டத்தில் பார்த்தா 3 லட்சம் கிட்ட சொல்லும்போது தங்கத்தை யாரும் தொடக்கூடாத அளவுக்கு வந்து போகுதுன்னா எப்ப ஏன் இந்த விலையேற்றம் ராசிகள் ஏன் வந்து ஆட்கொள்ளுது இந்த விஷயத்துல? சார் இல்ல ஆக்சுவலி அதாவது வந்து தங்கம்ன்றது ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு சாதாரண ஒரு பொருள் கிடையாது. ஒரு உலகத்துடைய பொருளாதாரமே தங்கத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஒரு நாட்டுக்கிட்ட எந்த அளவுக்கு தங்கம் இருப்பு இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இது என்னைக்கு நம்ம வந்து தங்கத்தை வந்து பங்கு சந்தைக்குள்ள விட்டுட்டோமோ, அதாவது 1971ல பங்கு சந்தைக்குள்ள தங்கம் கிடையாது. அதுக்கு 71க்கு முன்னாடி எப்ப பங்கு சந்தைக்குள்ள தங்கம் வந்துச்சோ அப்பவே குரு தான் தங்கத்துக்கான முக்கியமான கிரகம், புதன் தான் பங்கு சந்தைக்கான கிரகம். சோ ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரான கிரகங்கள். சோ இது குறையும் போது இது இன்கிரீஸ் ஆகும். தங்கம் விலை ஏறும் போது பங்கு சந்தையில பிரச்சனை வரும். பங்கு சந்தையில பிரச்சனை வரும்போது தங்கத்துல பிரச்சனை குறையும் போது பங்கு சந்தை மேல போகும். இதுதான் ஆல்டர்னேட்டிவா மாறி மாறும். ஏன்னா இந்த குருவை கண்ட்ரோல் பண்ற ஒரு கிரகம் அப்படின்னு அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது புதன். ஓகேங்களா? இத பேஸ் பண்ணி தான் தங்கத்தோட விலையேற்றம் இருக்கு. நீங்க என்ன நம்ம நினைச்சுக்கலாம், அதாவது வந்து இப்ப எப்படி வைரத்தை வந்து நார்மல் பீப்புள்ஸ் பெருசா வாங்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு தங்கமும் போகக்கூடிய நிலைமையில் தான் இருக்கு. பட் இது வந்து நம்ம பிளானட்டரி பொசிஷன் வச்சு சொல்லும் போது அது ஏன் இது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரே கிடையாது. ஓகேங்களா? பட் இப்போ என்ன மைனிங் இருக்கோ, சுரங்கம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, இன்னும் அடுத்து 1-2 வருடங்களுக்குள்ள இன்னும் அதிகமான தங்கச் சுரங்கங்கள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் வந்து விலை இறக்கம்ன்றது இருக்கணும் இல்லையா? நீங்க வந்து பிளானட்டால வந்து இன்னும் அதிகமாகுன்ற போது அனைவருமே தங்கத்துக்கிட்ட போகாத சூழ்நிலை வருது. அப்ப கல்யாணங்கள் மற்ற விஷயங்கள் நிகழ்ச்சிகள் வரும்போது தங்கம் தான் ஒரு பிரதான ஒரு பொருளா வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த பிரதான பொருள் வந்து இல்லாத போது வேற என்ன மாற்றா இது பண்ண முடியும்? அது நம்மளுடைய பொருளாதார சிக்கல். அதாவது வந்து நம்ம பொருளாதார இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து 50 சவரன் போடுறது 100 சவரன் போடுறது அது இனிமேல் பண்ண முடியாது. ஒரு 10 சவரன் போடுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு இப்ப நிலைமை. ஓகேங்களா? ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு தங்கத்துல அதாவது வந்து நீங்க உங்ககிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இருக்குது, உங்களால நம்பி எந்த விஷயத்திலையும் போட முடியல, வேற எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு அதாவது அதை பத்தி நாலேஜ் இல்லை அப்படின்னும் போது நீங்க தங்கத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணினா 6 இயர்ஸ் ஒன்ஸ் டபுள் ஆகும். இப்போ இந்த வருஷம் நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு முதலீடு பண்ணீங்கன்னா இன்னும் 6 இயர்ஸ் கழிச்சு அது 2 லட்சம் ரூபாய் கண்டிப்பா ஆயிரும். இல்ல இந்த விஷயங்கள் நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் ஏற்படுறதாலும் அதுக்கு தங்கத்தை மாற்ற இப்ப வெள்ளியும் நம்ம பார்த்துருந்தோம். இப்ப வெள்ளியோட ஏற்றமும் வந்து விலை ஏற்றமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தங்கம் வெள்ளி இது இரண்டுமே வந்து தொட முடியாத அளவுக்கு போகும்பொழுது வேற மாற்றம் என்னவா இருக்கும்? இல்ல வேற பரிகாரங்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா, பிளானட் அப்படின்ற பரிகாரங்கள் ஒண்ணு இருக்கும். இந்த பரிகாரம் ரீதியா பண்ணா விலை குறைக்கிறதுக்கான காரணம் இது இருக்கா? இல்ல பரிகாரங்கள் பண்றதால நம்ம வந்து உலகியல் விஷயங்களை பெருசா கட்டுப்படுத்த முடியாது. ஓரளவுக்கு தான் உலக பொருளாதாரத்தை நீங்க பரிகாரத்தால சரி பண்ண முடியும்னா முடியாது. ஆனா ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், குருன்றது வந்து தங்கம் மெயினா குறிக்கிறது. மத்த சூரியனும் தங்கத்தை குறிக்கும், செவ்வாயும் தங்கத்தை குறிக்கும். புரியுதுங்களா? சுக்கிரன்றது வந்து வெள்ளி. சோ குருவோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆக சுக்கிரனோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். இரண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர் கிரகங்கள். அது தேவகுரு, குருன்றது தேவகுரு, சுக்கிரன்றது அசுரகுரு. அப்படின்ற பட்சத்துல தங்கம் விலை ஏறும்போது வெள்ளியும் அதனுடன் சேர்ந்து விலையேறும். அப்போ நீங்க உங்களுக்கு எது வாங்க முடியும், நீங்க எதுக்கு கேப்பபிலிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டு அது மேல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். முக்கியமா யாருக்கெல்லாம் குரு வந்து ஜாதகத்துல பலமா இருக்கோ அவங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது மிக பெரிய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். யாருக்கெல்லாம் சுக்கிரன் பலமா இருக்கோ அவங்களுக்கு வந்து வெள்ளியில இன்வெஸ்ட் பண்றது பெரிய பெனிஃபிட் கொடுக்கும். சார் எல்லாருக்குமே பெனிஃபிட் கொடுக்கும் இல்ல சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இவங்க பெனிஃபிட் பண்ணும்போது கரெக்டா, அதாவது வந்து இப்ப நியரஸ்ட் பீரியட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தங்கம் வாங்கினவங்களுக்கும் இன்னைக்கு டபுள் ஆயிருக்கு. ஆனா நான் ப்ரிடிக்ட் பண்ணி லாஸ்ட் 3 இயர்ஸ்ல என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், என்னோட கிளைண்ட்
சர்க்கிள் எல்லாம் நிறைய பேர் வாங்கினாங்க. நான் இந்த டைம்ல தங்கம் வாங்க கரெக்டா இருக்கும், வாங்கினா இந்த ரேட் கம்மியா இருக்கும், அடுத்து கொஞ்சம் நல்லா ஏற போகுது அப்படின்னு நான் முன்னாடி சொல்லிடுவேன். ஸோ அப்போ 44,000 50,000 இருக்கும்போதே நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னைக்கு அவங்க ஜாதத்துல குரு பலமா இருந்தா தான் வாங்க முடியும். அந்த பீரியட் ஆஃப்டர் சர்டன், ஏன்னா குரு உடனே பலன் கொடுக்கும் இல்லையா. ஸோ அதனால அந்த பீரியட் ஆஃப் சர்டன் பீரியட்ல குரு பலமா இருக்கிறதுனால அவங்க அதை கவனிக்க முடியுது, அதை வாங்க முடியுது, சேர்க்க முடியுது. ஓகே, அதே மாதிரி சுக்கிரன் யாருக்கு பலமா இருக்கும் அவன் கரெக்டா அந்த இன்ஸ்டன்ட் பீரியட், இப்போ இதுக்கு முன்னாடி வாங்கலனா கூட கரெக்டா அது விலையேற நேரத்தில் வாங்கி அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி தங்கமும் வெள்ளியும் இந்த 2 கிரகங்களால் மட்டுமே விலையேற்றம் கட்டுப்படுத்தப்படுகிறது. இப்போ தங்கத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ வெள்ளியை பத்தி நம்ம பேசுவோம். இப்போ வெள்ளியும் பார்த்தீங்கன்னா தொட முடியாத வெளியேற்றம் ஒரு நாளுக்கு நாள் வெளியேற்றம் ஏறிட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இந்த வெள்ளி விலை ஏற்றம் இருக்குமா, இல்ல அது வரும் காலங்களில் இல்ல குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, நீங்க தங்கம் விலை ஏறிச்சுன்னா வெள்ளியும் விலை ஏறும். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே சமமா இருக்க தான் ட்ரை பண்ணும். எல்லா ஆரம்ப காலகட்டத்தில் தங்கம் தான் இன்னைக்கும் விலை ஏற்றங்களை படிப்படியாக ஏறுமே தவிர்த்து வெள்ளிகள்ல ஓரளவு தான் இதுவாகும். இப்போ தங்கத்துக்கு நிகர வெள்ளியம் ஏறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு நடைமுறையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது வரும் காலங்கள்ல கம்மியாகிறதுக்கு சாத்தியக்கூறு எதனா இருக்கா? இல்ல, உங்களுக்கு தங்கம் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அந்த அளவுக்கு வெள்ளியும் கம்மியாகும் பர்சன்டேஜ் லெவல். ஓகேங்களா, தங்கம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வெள்ளியும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த 2 கிரகங்களும் இந்த உலகம் சமமா இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்காக தங்கம் விலை ஏறும் போது அந்த சுக்கிரனுடைய காரகத்துவமான வெள்ளியும் விலை ஏறும். ஓகேங்களா, இது ரெண்டுமே ஒன்னு இந்த சமப்படுத்திக்கும். அதனால நீங்க வெள்ளி விலை குறையுமா அப்படின்னா முடியாது. எப்படி தங்கம் ஏறுதோ அது மாதிரி வெள்ளியும் விலையேற்றம் கண்டிப்பா நடக்கும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க வெளியில இன்வெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ இரண்டுமே இப்போ தங்கமும் வெள்ளியும் தொட முடியாத அளவுக்கு ஏறும். நீங்க வரும் காலங்கள்ல நீங்க ரெண்டுத்துலயுமே முதலீடு பண்றது நல்லதுன்றீங்க. கண்டிப்பா ரெண்டுத்துலயும் முதலீடு பண்றது, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரெண்டுத்துலயும் முதலீடு பண்ணா அந்த அளவுக்கு விரைவில், அதாவது ஒருத்தர் வேலைக்கு போறாரு இல்ல ஏதோ தொழில் தொடங்குறாரு, அவர் நான் கோடீஸ்வரர் ஆகணும்ன்ற ஒரு எய்ம் வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் இன்னும் 6 வருஷத்துல கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு அவர் எய்ம் வச்சாருன்னா தொழிலில் நடக்குமானா நடக்காது. அதையும் தாண்டி நடக்கலாம், அது சொல்ல முடியாது. நம்ம வேலையில் நடக்குமா, சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகிற ஒரு மாச சம்பளம் வாங்குற நடக்குமா அப்படின்னா தெரியாது. ஏன்னா அவருக்கு வேலை நிலைக்குமான்னு தெரியாது. ஆனால் அவன் இன்னைக்கு 50 லட்சத்தை நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் 6 வருஷத்தில் நீங்கள் கோடீஸ்வரர். ஓகேங்களா, ஸோ அதனால தங்கத்தில் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் 6 வருஷத்தில் அது டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்கு. இல்லை, ஒரு காலங்களில் ஒரு பழமொழிகளுக்கு மண்ணில் போட்டால் டபுள் ஆகும்னுவாங்க. இப்போ தங்கத்தில் போட்டால் தான் டபுள் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இது தங்கத்தை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஜோதிடத்தை இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் தங்கம் விலை ஏறி இருக்கு, எப்போ இந்த மாதிரி டபுளான விஷயம், எல்லா பிளானட்ஸும் இது வரைக்கும் நான் ஒரு 40-50 வருடத்தில் தங்கம் விலையேற்றம் ஒரு முறை நடக்கிறது எல்லா பிளானட்ஸையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் 3 இயர்ஸ் முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ இன்னைக்கு சொல்கிறேன், இப்போ 1.5 lakhs ஆயிருக்கு அப்படின்னா அடுத்த ஒரு 6 years to 7 yearsக்குள்ள 3 lakhs கண்டிப்பா வந்துரும். மேக்ஸிமம் நெக்ஸ்ட் 3 years, அதாவது 26, 27, 28 பெரிய சேஞ்சஸ் இருக்காது. 28, 29, 30 ஒரு பெரிய சேஞ்சஸ் வரும். அப்புறம் 30, 31, 32 பெரிய சேஞ்சஸ் வரும். ஸோ அதுக்கப்புறமா இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க? சான்ஸே கிடையாது சார். தங்கம் இனி விலை இறங்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. தங்கம் விலை ஏறும், ஆனா மற்றவர்கள் சொல்ல மாதிரி இன்னும் 2 வருஷத்துலேயே 3 லட்சம் வந்துடும் அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் அடிச்சு சொல்றேன், நீங்க எவ்வளோ பெரிய உலகத்துல எவ்வளோ பெரிய நிபுணர்னா கொண்டு வாங்க தங்கத்தை பற்றி சொல்றவங்களை, கண்டிப்பா இன்னும் ஒரு வருஷத்துல 2 மடங்கு ஆகும், 3 மடங்கு கண்டிப்பா நடக்காது. 2026 தான் தங்கத்தோட பீக் டைம். 2026 லாஸ்ட்ல ஒரு ஃபால் வரும். அந்த ஃபாலுக்கு அப்புறம் தங்கம் 3 வருஷம் விலை ஏறாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடைகள்லாம் பார்த்தீங்க, ஏற்கனவே கடைகள்லாம் காலியாக இருக்கு. இப்போ நீங்க ஏற்றம் அப்படின்னு சொல்லும்போது கடைகள்லாம் இழுத்து மூடுற சூழ்நிலை தானே வருது. அப்போ எப்படிதான் வியாபாரம் தங்கம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நீங்க எப்படி இருந்தாலும் 5 years ஒன்ஸ் சம்பளம் தராங்க, விலைவாசியும் ஏறுது. அப்படின்னும் போது எல்லாமே தங்கத்தை பேஸ் பண்ணி தான் நடக்குது. உலக பொருளாதாரமே தங்கத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இன்னைக்கு வாங்க முடியலனாலும் இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட் உலக பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அப்ப தங்கம் வாங்குறது நமக்கு எளிதாகும். இன்னைக்கு 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு தங்கம் வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். 50,000 வாங்குறவங்களுக்கு வாங்க முடியாத சூழல். 1 லட்சம் வாங்கினாவே வாங்க முடியாது. மாசம் ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணாதான் வாங்க முடியுன்ற லெவலுக்கு வந்துடும். அப்போ இனி உலக பொருளாதாரத்துல தங்கத்தோட பீக் போகும்போது நம்ம நம்மளுடைய சேலரி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, நம்மளுடைய பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும், விலைவாசி உயரும். அப்போ நம்ம அதுக்கு அந்த ஈக்குவலுக்கு வந்துடும். அதை பத்தி பேச நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நன்றி சார். நன்றி. டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர், வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம்.